கட்டிக்கிட்டு சின்னாரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரம் சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுத்தா தம்பி மேல சாமி வந்து உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி போடு தாளம் ஏய் ஒன்ன சொல்லி குத்தமில்ல யாரும் சத்தமில்ல சொல்லி குத்தமில்ல பாடித்தான் விட்ட மாத்திர எடுடா தம்பி மேல போடு தாளம் சொக்கைய காண்டாக்டுக்கார எங்கப்பா இந்த சூத்துவத்தி முண்டைய போட்டா நாளை கூப்பிடுறேன் பரீஷ் பயமால சொரிய கொடுத்து மாடு மாதிரி நிக்கிறேன் அப்படிதானே நிப்பேன் என்ன பண்ணுவேன் கண்ணன் கருத்தகினி கொட்டும் கூட நீ உடம்புள்ள ஒல்லியா இருக்க ஏசனுக்கான் கொட்டும் கூட நான் கட்டி பிடிக்கும் போது எலும்பு நொறுங்குது ஏசனுக்கான் கொட்டும் கூட வேற குண்டான பப்புன்னு வந்தா கொலக்க சாயிரம் ஏசனுக்கான் கொட்டும் கூட செவத்த தொலிக்கு எத்தனை வெத்த கெடுக்க போறிய ஏசனுக்கான் கொட்டும் கூட சில பேர் வாட்ஸ்அப்ல எல்லாம் வருவாங்க கம்பெனி கொடுத்துறாத ஏசனுக்கான் கொட்டும் கூட நீ நாடகத்துல இருக்கிறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் சிலையாயிருவ ஏசனுக்கான் கொட்டும் கூட அப்புறம் ஓத்தாப்பட்ட பிரச்சனையாகிற ஏசனுக்கான் கொட்டும் கூட கண்ணன் கருத்தகிலி கண்ணன் கருத்தகிலி நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆடி கிழக்கு முட்டை அப்புறம் நக்கிறதுக்கு வந்த நாடத்துக்கு அது பிரயத்தன முட்டை நான் அரைஞ்சுடுறேன் கொடி கண்டாலே மலை அப்புறம் என்ன மயத்துக்கு வர்ற நாடகம் வந்தா பப்பு புருஷன் கட்டி பிடிப்பாங்கல்ல அதுக்கு நீ ஏதாவது ஏடிஎம் கார்டுல போய் வாட்ச்மேன் வேலை வாரு பேங்க்ல போய் பாரு இல்ல மில்லுல போய் பின்னிங்க வேலை வாரு செவிலாத்து புரிய மயிறு மாலை அப்படி பெரிய நயன்தாரா அப்படி கொண்டாட்டுற அது என்ன சந்தேகம் மெதுவா தந்தி அடிச்சான் ஓ மச்சான் எதையோ சொல்ல கொடுத்தான் கை வச்சான் கில்லாடி அம்மா கண்டஸ்தான் மெதுவா தந்தி அடித்தானே மச்சானே கம்பெனி செட் ஆயிருச்சு இத்தனை மொத்தத்தில் இஷ்டமே காத்தல மொத்தத்தில் கஷ்டமே இத்தனை பாட்டு பாடின ஒண்ணு ஆகலடா அந்த பாட்டுல இழுத்துருச்சடா உன் சொல்றியா மாமா எனக்கு என்ன செய்யறதுன்னு உணர்ச்சி வசப்பட்டதான் முகல ஆளுகளை மாறு கொஞ்சமா அறிவு இருக்கா சோத்தீங்க சோப்புல பிய திரியா நேரம் கொஞ்ச நேரத்துல குறுக்கொலியில சிம்மக்களை தாண்ட தெரிஞ்சிடறாங்க ஏங்க நீங்க பாடி என்ன பாவனையா எடுக்கிறீங்க என்ன பாட்டு தானங்க யாரா மோரணி வாடா வாடா பேச அப்படி என்ன பேசுற உனக்கு என்ன மரியாதை இப்படி பிள்ளைனா ரொமான்ஸ் பாட்டுல நான் கரெக்ட் பண்ணிடுவேன்டா எப்படி நைவா பாடு எந்த இடத்தின் சுகமிக அதிகம் பாரு என்னடா பாருமா நீ ஒத்துழைப்பு கொடு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ லேசா ஊதி நான் சிவப்பு கலர் டவுசர் ஓஞ்ச ஜட்டி பச்சை கலர் இல்லங்க எப்படி வார எடுத்து பத்தியா போன பிரிவில் நான் சிப்பி பாரு நாயா இருந்தவன்டா
எந்த இடத்தில் சுத்தமே காதி கண்டு போட்டு என்னையா பண்ணி அந்த இடத்தில் நந்து போட்டு சொன்னா அத்தி வெறிவலை வச்சுட்டாங்களே என்ன ஒண்ணுமே வந்துட்டியா நம்பி ரெட்டையால என் சிங்கம் வந்துட்டான்டா அண்ணனுக்கு பதிலா கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைய கட்டி போடுற அண்ணே ஒண்ணுக்கு வேண்டாம் கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி கண்ணீர் போகையில கொஞ்சம் கொலுசாக எவ்வளந்தா மலரின் சாத்தானே மாசம் ஒன்னு நினைச்சாலே பூவாசந்தா பாத மேல பூத்திருப்பு கையில் போல சேர்த்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சோப்பு அடில சோப்பு சாதா சோப்பு வேக்குரு போட மாட்டேன் சாதா சோப்பே போடுறது இல்ல என்னையா பாடுற நீ பாரு என்னையா பாடுற இல்ல டீ அடி என்னடி ரகம்மா பல்லா கண்ணலி எல்லஞ்சம் குளங்குனடி நீ ஆம்பளை தானே இங்கே நொட்டிக்கிட்டு இருக்கிற அண்ணே அப்படி ஆம்பளை ஐயோ இங்க பாரு அது அப்படியே இழுத்து பிடிச்சு அவங்க போட்டுக்கிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கிற நீ ஆம்பளை நீ கொஞ்சம் பெட்டி வாசி நான் வந்து பண்றேன் ஓகேவா அண்ணே நீ ரொம்ப வெறி ஒன்றை நீ ஆம்பளை தானே அங்க கேட்காத என்னை செருப்புக்கிட்ட அடி இங்க வா இந்த கிறுக்கு முண்டியோட நாடத்துக்கு வந்து செருப்புக்கிட்ட அடி எதுக்குடா போற உன்னை யார் போட சொன்னது தூக்கி போட்டு அமுக்குவியா பாத்து அவன் வேற ஸ்டம்ஸ் சிவமணி மாதிரி டிசிஷன் போட்டு அடிச்சு கெடுக்கிறேன் அவன் வேற கலை வருத்தாடி ஈத்தடிச்சது மாதிரி ஓடிக்கிட்டே ஏய் அப்படி தானே ஓடுவேன் என்ன உனக்கு என்ன தெரியும் ஏய் நான் பார்த்து வளர்ந்த கத்துக்குட்டி என்கிட்ட பேசணும்னா இன்னும் உனக்கு 18 வருஷம் ஆகணும் அதான் பேசிட்டு என்ன தெரியும் என்ன பேசுறது ஒரு ஆம்பளை வந்து வர்ணிச்சு பாடும் போது ஏயா வர்ண எதுக்கு வர்ணிக்கிற அப்ப என்னடி எதுக்கு வர்ணிக்கிற என்ன வர்ணிக்கிறதுக்கு யாரு நீ என் புருஷனா என் மாமனா என் மச்சானா என் அண்ணனா தம்பியா யார் என் முரணி ஓ மட்டும் முன்னையும் தெரியாது ஓ மட்டும் பின்னையும் தெரியாது நீ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது வந்தாலும் வர்ணிக்கிறியே நான் இன்னும் பொண்டாட்டியா நீ வச்சிருக்க வப்பாட்டியா தங்கச்சி இருங்கடா அந்த பிள்ளை வீட்டு பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்குதுங்க ஏப்பா இல்ல நமக்கெல்லாம் வப்பாட்டியா இருக்கும் இருப்பா வெள்ளி செவ்வா புலங்கிக்கிறோம் வெள்ளி செவ்வா பேசுங்க மேடம் பேசுங்க கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு 1 சூடு சொரணை ஏதாவது இருக்கா 2 சொல்லுங்க என்ன நான் என்ன பள்ளிக்கூட பாடமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் மளிகை கடை ஓனர் மையம் சிட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து நான் என்ன மல்லிகை சாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசுதா வளரும் பிள்ளை பேசி உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் நீ திட்டி நல்ல கணக்கனு இல்லைன்னா சூத்து காஞ்சி போவ பேசு பேசு உன்னையெல்லாம் சூத்து காஞ்சி போவானா அது எங்க அப்பே ஆத்தா விட்டு நான் நாடகத்துக்கு வந்து இந்த காசை வாங்கிட்டு போய் அன்பாளையத்துல இருக்க ஆளுகளுக்கு பருப்பு காரியா வீட்டுல கட்டலா மீன் ஏண்டா மருதமணி எந்த காட்டு முண்டினே தெரியல என் பரம்பரையை கேட்கிற சூடு இருக்கா சொரணை இருக்கான்னு இப்ப கேட்கறீ கேவலப்பட்ட பையன் நீ தானே கேவலப்பட்ட பையனே இப்ப கேட்கறிய சூடு இருக்கா அவன அந்த காலையில ஓவா வாங்கும் போது மட்டும் என்னை நோமான்ற அரைஞ்சு பல்லக்கல்ல உடைச்சு அப்ப மாமா உன் பழக்கம் சரியில்லையே ஒரே விஷயம் சொல்லு நல்ல சுத்து மாடு வாய்ப்பாரு பார்த்தது இல்லங்க சுத்து மாடு பாஞ்சால அவன் தமிழை அடக்கி போடுவேன் இங்க இருக்க ஊரா சாதாரண ஆளா வீரத்துக்கு போன சிவகங்கை பண்ணுது விட மாட்டேன் ஆனா நீ கத்து கொட்டி ஜல்லிக்கட்டு மாடு காளை மாடு எதிர்த்து பாஞ்சா நான் வீரன் உன்னை மாதிரி கிடமாட்டுல இருந்து வத்தலா ஈந்த பசுமாட்டை வேணாது பாய்வானாடி இது கேட்கிற ஒரு பொம்பளை வந்து உன்னை நான் பாடுனா ஏன் என்னை பாடுறீங்க நீங்க யாருன்னு கேட்கலாம் அடுத்த சோர்ல வாடா போடான்னு சொல்றீங்க வாடா போடான்னு எந்த பொம்பளை ஒரு ஆம்பளைய 24 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காளா அவளுக்கு எச்சி புத்தி இருக்குன்னு அர்த்தம் அந்த புத்தி எனக்கு இல்லையா அப்படியா இது
ஆனா ஆம்பளையே பொம்பளையே கண்ட மெனிக்கு பேசுற அவனை ஆயி ஊயின்ற அப்புறம் உன்னை கெடுத்து விட்டேன் மைத்த புடிங்கி விட்டேன்னு போய் எப்பயாரும் போட்டு போல்டேஜ்ல உட்காந்து முக்கால போட்டு அழுகுறேன். இது உன்னை நான் ஏதாவது செஞ்சனா செய்யல இல்ல செய்யறதுக்கு தான் ஆடி ஒண்ணாந்து இருடி கண்டுபிடிக்க முடியாது. என்ன வாடி போடிங்கிற என்ன நிலத்தடி நீரை கூட என் தமிழன் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உன் அடியை எவனும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் சத்துப்படியா இருந்தா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயல நடமாட விட மாட்டிய சக்காத்தி மலை. ஏதோ 1/4 கிலோ எலும்பு 3/4 கிலோ சதையே சிமெண்ட் மூடைய வைக்க சொன்னா சிமெண்ட் சரியா நீ மூடு. எங்கள்கிட்ட இருக்கு உன்கிட்ட இருக்கு நீ வச்சுக்கிட்டு வந்துட முடியா? பொம்பளை பாவாடை கட்டினாலே ஒண்ணு அது இருந்தாத்தே நிக்கி. நீ என்ன பெப்பிக்கால போட்டு ஒட்டுவியா? ஒட்டில நீ வந்து ஒட்டி விட போறியா? போயா போலங்கிட்டே உன்னை பாக்கும் போது அப்படியே நீங்க ஆம்பளை எந்த விஷயத்துல உனக்கு துரோகம் பண்ணேன்? இத்தனை பொம்பளை இருக்கே இல்ல என் ஆம்பளை உனக்கு துரோகம் பண்ணா நீ வெளியே போகும்போது சீமக்கரில் வெட்டி அடைச்சாங்களா இல்ல போய் நீ லேசா அப்படி தூக்கம் கிளத்து வடிய வச்சாங்களா? இது இல்ல உன்னை கூட்டு போய் உன் திங்கிற சோத்துல எச்சிய காரிகள் துப்புனானா கணேஷ் கோயில் இப்படி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன செஞ்சேன்? உன்னை தாலி கட்டி ஒரு குழந்தைய கொடுத்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உழைக்கிறேன் பாருங்க தமிழன். இந்த தமிழனுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் முச்சந்திலேயே செலவைக்கிறேன். கைதட்டலாம். பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ற ஆளா இருந்தா தயவு செய்து என் முகர்லே முழிக்காம அந்த வெள்ளப்பருப்பு கள்ளப்பருப்பு இவன் யாராவே இல்ல கடலை பருப்பு விற்கிறாரு அவரு. 2 வருஷமா அதே பருப்பத்தை விற்கிறேன். இன்னும் வாட போல என்னைக்கு காண்ட வழக்கு புடிச்சு தாலி வெதர்ல லாவ போதும். என் கண்ணுக்கு முன்னாடி யாரும் வந்துடக்கூடாது. நான் கிறிஸ்து கேட்டவைய அவன் என் நண்பன் தாளம் போட்டவன் இப்படி கள்ளப்பருப்பு விற்கிற அளவுக்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கிறாருங்க. என்ன என் ஆம்பளை பத்தி பொம்பளை என்ன குறை சொல்லுவேன்? மிஞ்சி போனா தண்ணிய போட்டு வந்து அடிக்கிறேன். ஆமாங்க உண்மைதானே. அடிக்கிறேன் 24 மணி நேரமும் குடிக்கிறீ. எதுக்கு குடிக்கிறீ? ஏன் குடிக்கிறேன்? அப்படி தண்ணிய போட்டாதே கொஞ்சம் லென்த் அதிகரிக்கும். என்னது லென்த்? நடக்கிற பாதை அதிகரிக்கணும். அப்படி சொல்ல வரீங்க. ஏன் தண்ணி அடிக்கிறேன்? ஏங்க அவன் தண்ணி அடிக்கிறதுனாலதான் எனக்கு தமிழ்நாட்டுல வருமானமே அதிகம். டாஸ்மாக் கடை என் தமிழ கொண்டு போய் உழைச்ச காசை கொடுக்கலைன்னா நீ உட்காந்துக்கிட்ட நல்ல மிக்சியில போட்டு டர்ரு புண்ணு அடைச்சுக்கிட்டு மைத்த புடிங்கி திரிவேன். உனக்கு தை பொங்கல் ஆனா உங்களுக்கு மண்ட வெள்ளம். இந்த நன்றி நீக்குற சைஸ்ல கரும்பு நீக்குற சைஸ்ல கரும்பா முந்திரி பருப்பு இஞ்சி எல்லாம் கொடுக்குறாங்களே. எங்களுக்கு தை பொங்கல் அன்னைக்கு ஆப்டால் என்னது ஒரு யூசந்திர கப்பு வாங்கி தராங்களா? கிடையாது. அதிக வருமானமே டாஸ்மாக் கடை. டாஸ்மாக் கடையை அடைச்சிட்டா மாசம் 1000 ரூபாய் உன் புருஷன் வீட்டுல இருந்து வருமா? சிந்திச்சு பாக்க. மேட்சுக்கு மேட்ச் போடுற ப்ளவுஸ் ராஸ்கல் ப்ளவுஸ் மேட்ச் ப்ளவுஸ் உள்பாவட மேட்ச் பொம்மை போட்ட சட்டி. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். என்ன மிஷின்? பொம்மை போட்ட சட்டி இருந்தா கிருபுரு கத்த. சாலா சட்டியா இருந்தா மிஷின் போஞ்சிரும். அவ்வளவுதான். ஒரு வே என்கிட்ட பேச முடியாது. இது சொல்லுங்க. அந்த காலத்துல எங்க ஆத்தா மாரெல்லாம் ஜாக்கெட் போடல. ஏன்? கிழமைங்க பூரா 10 பிள்ளைய பெத்து விட்டாங்க. எக்கடி ஜாக்கெட் போட விட மாட்டாங்க. ஜாக்கெட்டை போட விட மாட்டேன். ஏங்க போட விட மாட்டாங்க? துவச்சு அதுல சித்திரவதை வடுத்திய மசரெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப போற ஆம்பளை எல்லாம் மிஞ்சி பாப்பேன். உன் காலை தொட்டு கும்பிட்டு போய் வீட்டுல வெளியே படுத்துக்கிறேன். ஏங்க? ஏன்னா உன் காலில் சாணியை வச்சிருப்ப முட்டை பேசாம இதுமா சொல்லுங்க. என்னத சாதிச்ச? பெண்கள் சாதனை என்ன சாதனை? சமைக்கிறதும் துவைக்கிறதும் அத்தனை நீங்க செய்யறீங்க. 10 மாசம் சுமந்து பிள்ளை பெக்கிறோம். அதுவே பெரிய சாதனை இல்லையா? உன்னால சுமக்க முடியுமா? ஐயா நாட்டு வெடிகுண்டு இருந்தா உன்னை வாங்கித்தாங்க. எதுக்குங்க? உங்களை எரிஞ்சிட்டு கூட எப்பயார் போடுங்க. நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். இதை இந்த பிள்ளை சொல்லலாமா? ஆவுனா எல்லா பொம்பளையும் பிள்ளை பத்தம் நாங்க பிள்ளை வைக்க சொல்லி நாங்க தாலுகாவுக்கு முன்னாடி எல்லாரும் முற்றுகை போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்தோமா? பிள்ளை வைக்கணும். ஏன் பிள்ளை வைக்கணும்? எல்லாரும் ஆளுக்கு ஒரு ராக்கெட் செஞ்சுக்கிட்டு மேல பிரம்மன்ட்ட போய் கேட்டுவாங்கத்தான். பிரம்மன் ஏன் பிள்ளை வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்த ஆண்டவன் பெண்களுக்கு. ஆனால் பிள்ளை வைக்கக்கூடிய அத்தனை திரிபேசி லயன் 8 இன்ச் ஓஸ் 8 இன்ச்சா கப்ளிங். ஏங்க ரொம்ப நாளா உங்களை நான் கேட்கணும்னே என்ன அந்த கப்ளிங்னா என்னங்க? கப்ளிங்னா என்ன தம்பி? உள்ள போய் காமிடா.
பின்னாடி ஒரு தண்ணி டேங்க் இருக்கு, அதுல போய் கப்பலிங்க காமிடாது. ஏய், நான் நீ சாதாரண ஆள் கிடையாது. பின்னாடி போய் சொல்றியா? என்கிட்ட பேசணும்னா நீ 15 பள்ளிக்கூடத்துல மறுபடியும் படிக்கணும். இருமா பிள்ளை வைக்கணும். குட் கொஸ்டின். பிள்ளை வைக்கிற ஆப்ஷன் இஸ் ஸ்கூட்டி அண்ட் தி பிளாக் பீப்புள். இஸ் பிரம்மன் பிரம்மா பிரம்மா இவர்களை படைத்ததுக்கு நீ தகுமோ? என்ன பேசுற புரியலையே அடுத்து. இரு டைலாக் தெரியாம இங்கிலீஷ்ல ஆனா ஓடிக்க. முகரையில வரும் முகரையில. வந்துருச்சு இருங்க. அன்றைய காலத்துல மேல மேலோகத்தில் சிவபெருமான் சன் ஆஃப் வேர்ல்ட் கப்புள் விஸ்வாமித்தர் ஆஸ்திரேலியா வின் தி மேட்ச் ஸ்மூத்தியா முறதன ஸ்பின் சொல்லாச்சு. அப்ப கூட்டம் போடும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேலை கொடுத்தார். அப்ப பிரம்மன் படைப்புக்கு அதிபதி பிரம்மன் வந்தார் அங்கிருந்து கோபத்துல. பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஐயா. அப்ப சிவபெருமான் சொன்னார், மச்சான், இந்த மாமா ஒரு தயவு செய்து எந்திரிச்சு வாங்கடாவது குட்டி சொல்லு. என்ன என்ன அங்கிட்டு போய் குடிங்க ஐயா. ஐயா பீடிய குடிச்சு விட்டு யார் இதுலயே அமர்த்தி விட்டு போ. அப்பதான் பிரம்ம யோசிச்சா பெண்களுக்கு தூய்மையான கர்ப்பப்பை பாயிண்ட் இஸ் ஒன் கர்ப்பப்பை உங்களுக்கு. அப்ப சிவபெருமான் டென்ஷன் ஓவர். உடுக்கு கிட்ட தாலி உன்னை கொண்டு வந்த பிரம்மன் ஓங்கிருக்காரு. அப்ப பெண்களுக்கு கர்ப்பப்பை வச்ச ஆம்பளைக்கு ஏதாவது ஒரு பை வேணும்னு வெரி வெரி லாங் மீட்டிங். அப்பதான் பிரம்மன் திங்கிங் சப்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆண்களுக்கு கப்பு தண்ணி சைடிஸ் வாங்க கேரி பை கை தட்டலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. மீட்டிங் முடிஞ்சு பிரம்மன் கலந்து போய் போயிட்டாரு. அப்ப மறுபடியும் பிரம்மன் விடல. 7 மாசம் ஈர்த்து இந்த செவனை 7 மாசத்திலே குழந்தை வைக்கலாம் என்ற ஆப்ஷன் வைத்தார். அப்பதான் சிவபெருமான் நைட் போய் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டார். 7 மாசத்தை கொடுத்தா நாட்டுல மனுஷன் பெருகிருவேன், இதே வேலையா ஒவ்வொருத்தையும் தெரியுவேன் அப்படின்றதுக்காக 10 மாசம் சுமந்து பெற்றக்கூடிய தன்மை பெண்களுக்கு. ஆனா 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு this is a security and ATM card is a length movement. Come on claps. இதுக்கு மேல எந்த பாப்பும் பேச மாட்டேன், எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம், நாடகம் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு எத்தனை ஆடைகள்? நைட்டி, மெதுமெதுப்பு, திஸ் ஐக்கில் செருப்பு 7 அடி. ஆனா ஆம்பளைக்கு ஓட்ட வந்த லப்பர் செருப்பு, கண்ணு வச்ச சட்டி 1000 கண் பானை ஊடாத்தன ஓட்ட இருக்காது. 1035 ஓட்ட என் சட்டியை பாக்குறியா அப்படின்னு கேட்ட இளைஞர்கள் எத்தனை பேர்? வேர்ல்டு கப் இன்னைக்கு வேர்ல்டு கப்ல இந்தியா தோத்தது காரணம் ஒன்னே மாதிரி பொம்பளை குளிக்காம 2 பேர் ரிமோட் எடுத்து ஆன் பண்ணிட்டான். கை தட்டலாம். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? வேர்ல்டு கப்ல இந்தியா தோத்தால அலங்கால ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுல என் தமிழை ஜெயிக்கிறேன் பாரு. கை தட்டா நான் பாரு. அவர் கம்ப ஊண்டி நடக்கும்போது ஒரு காலத்துல அவர் கம்பம் எப்படி ஊண்டி இருப்பார்? அவர் கம்பா? அது என்ன கம்பு? அது என்ன கம்புங்க? இன்று ஒரு கம்பை வீட்டிலிருந்து எடுத்து கொண்டுகிறார். அன்று சொந்தமாக இளவடத்திலே மரத்தில் ஏறி வெட்டி கொண்டிருப்பார் என்று சொல்ல வந்தேன். அந்த கம்ப சொல்ல. ஆனால் நீ நினைப்பது டவுல் மீனிங் இல்லங்க. நீ கூற விசல் நீக்ரோ கண்டங்கருவ இருதல முனி. நீக்ரோன்னு சொல்லாத, எனக்கு பயமா இருக்கு. வேற பயமா இருக்குன்னா முக்கால போட்டுக்கிட்டு படம் பார்த்தேன்னா ஒரு ஃபீலிங் வராது மேடம். ஏன் நீ படம் நிறைய பாத்திருக்கியோ? ஏன் ஆம்பளைய பத்தி ஒரு குறை சொன்னேன்னா நாம 45 குறை சொல்லுவேன். இந்த ஊர்ல தமராக்கி இந்த தெற்கு நாடு என்னைய பேச விடணும்னா 15 நாடகம் நடத்தணும். நீ ஆம்பளைய பத்தி நீ குறை சொல்லி போற நான் சொல்லுவேங்க. அந்த காலத்து ஆம்பளைமா இந்த காலத்துல இருக்கீங்களா? இருக்கியா? அப்ப வந்து ஆம்பளைய கோமணத்தை அவுத்துக்கிட்டு வெளியே இருந்தாங்க. இப்ப எல்லாரும் சீரட் அடிச்சுட்டு வெஸ்டர்ன்ல உட்கார்ந்து. அது இல்லையா? நீங்க தானே மேடம் சொன்னீங்க அந்த காலத்து ஆம்பளை மாதிரி இந்த காலத்துல இருக்கீங்களா? அந்த காலத்து ஆம்பளை கை தட்டலாம் சிங்கங்களே. கக்கூசுக்கு விளக்கம் சொன்னவனே வரல எழுதட்டும். முகரையில வரும் முகரையில கக்கூசுக்கு வர விளக்க வர கண்டுபிடிப்பாளா? அந்த காலத்து ஆம்பளை எல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் ரைட்டா கூட எடுத்துக்கறேன். பெருசு பெருசா இருக்குமா? ஓ ஒரு செல்ஃபி எனக்கு எடுத்து அனுப்பி. ஆமா நானே போய் பாத்துட்டு வந்தேன். முகரையில வர முகரையில பெருசு பெருசா இருக்கு. மீசையா? ஓ ஏன் அந்த காலத்துல மீசை? ஏன் அந்த காலத்துல மீசையை வளர்க்க என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க? 2 பொண்டாட்டிஸ் ஈடு கொடுக்க முடியாது. என்ன போட்டு வருவாய் கிருட்டு கிருன்னு தேங்காய் நான் கிடைக்கலன்னு எங்க அப்பத்தா காலத்துல எல்லாம் எங்க ஐயாவெல்லாம் அந்த கலையை வேப்பங்கொட்டையை அரைச்சு அதைக்கு தேய்ச்சிருக்கேன். எதுக்குங்க? இங்க தேய்ச்சிட்டு அங்கேயும் தேய்ச்சிட்டேன். இங்க தேய்ச்சது மசுரு, அங்க தேய்ச்சது கொக்காலக்க உசுறு. கைதட்டு சாமி, கைதட்டு சாமி. ஒரு பருப்பு வேகலையே 4 நாட்டுல. ஏங்க அதே மாதிரி அந்த காலத்து ஆம்பளை இருக்கலாம். நீல நீளமா
4 முழம் 8 முழம். ஓ மை காட், இது அந்த புள்ள படம் பார்த்துருக்கு. சாரப்பாம்போட மோசமா இருந்திருக்கேன். ஏய், அரங்கு கிடைக்கலையே. ஏங்க 4 முழம் 8 முழம் சொன்னது என்னது? என்னது? வேஷ்டி லுங்கி. இது என்னது? இது என்னன்னு தெரியல. இது தலாணி உடைய டவுலா தச்சு போட்டுருக்கீங்க. அப்படிதான் தெரியுது. தேவை கிடையாது. என்ன அது? ஏன் ஆம்பளை குண்டி தெரியுமா சட்டி தெரியுமா? நீங்க பேண்ட் போடும்போது நாங்க ஏதாவது போடுறோமா? நைட்டின்னு போடுறோம். எதுக்கு போடுறோம்? அதை கசகசப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு. ஓ மை காட், அதுக்கு தான். ஆனா ஆம்பளை எதுக்காக சட்டி தெரியுற மாதிரி இப்படி பேண்ட் போடுறேன்? எதுக்கு? ஏன் அந்த சட்டி என்ன பிராண்டுன்னு 4 பேர் வாட்ச் பண்ணணும். ஜட்டி பிராண்ட் தெரிஞ்சுக்கிட்டு என்னங்க பண்ண போறோம்? ஜட்டியே எப்படி இருக்குன்னா அவன் எப்படி முட்டி போடுவான்னு தெரியல. முட்டி எதுக்கு போடணும்? முட்டி எதுக்கு போடணும்? ஒன்னே உக்கி ஓட வைக்கிறதுக்கு. ஏய், சட்டி முட்டி கொன்றுவேன். கைதட்டா, நீ ஏன் சப்போர்ட் பண்றா? என்னடா ஆடியன்ஸா இல்லைன்னா நீ பேடியன்ஸா இருக்க? மருதமணி கைதட்டா. நன்றி நன்றி. நல்லா மாம்சி தயவு செய்து கையை கீழே போட்டுரு, உனக்கு கொண்டேருவேன். இவ்வளவு சொல்லியில உன் பொம்பளையால நான் கைதட்ட சொல்லவா? சொல்லுங்க. என் மேல பாசமான பொம்பளை கைதட்டுங்கப்பா. அப்புறம் என்னங்க? என்ன இங்கிட்ட உள்ளவங்க கை தட்ட மாட்டேங்கிறா? போய் அந்த பொம்பளையாளுக்கு தடத்துல மிதிச்சு கும்பிட்டு மண் எடுத்துட்டு போயிட்டு தடுத்து. ஏங்க நாங்க அவங்க இடத்துல காலைல கும்பிட்டு வரணும். அதே மாதிரி நானும் சொல்றேன், ஆல்ரவுண்டுக்கார மூத்திரத்தை வாங்கி நீ குடி. குடி மேடம். மேடம், இந்த மேடையோட இந்த வார்த்தையை விட்டுருங்க. என்னாச்சு? ஆல்ரவுண்டுக்காரே மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றீங்க. குடியா? ஏன்னா அவன் ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டு சரக்கு மாத்தி அடிக்கிறான். ஏன்னா அதனால எனக்கு எதுவும் இதர நோய்கள் பழகிடுச்சுன்னா 24க்கு என் சிங்கங்கள் ஏதோ அந்த கோமாளி ஒரு 45 நாடகம் இப்பயே வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா? ஆனா அவன் மூத்திரத்தை குடிச்சு 10 வர நான் தெருவில் தெரியும். நீ வாழேண்டி தெரியாம சொல்லிவிட்டு மன்னிச்சிருக்கீங்க. அண்ணே, அப்படியே மூத்திரத்தை கொடுக்கறாப்புல சுடுதண்ணில காய வச்சு இவ்வளவு கொடு. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல உதையிட்டு வடக்கு செத்துறதோட. உலகத்திலே நாடக மேடைக்காக நான் நகைச்சுவைக்காக பேசுறேன், இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. ஆனா உலகத்திலே உண்மையிலேயே எந்த ஒரு தாய் இல்லாமல் எந்த ஒரு மகனும் நல்லவனா வளர முடியாது. ஆம்பளை 4 பக்கம் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் பீத்துண்ணி அலசி அவளுக்கு பால் கொடுத்து சீராட்டி வளர்க்கக்கூடியவள் என் தாய். குழந்தைய தூக்கி ஆம்பளை வச்சிருப்பேன், வெளியே இருந்தவன அங்கம்மா பிள்ளை வெளியே இருந்து தூக்கி போடின்னு சொல்லுவேன். உண்மைதானே? ஆனா அதுதான் உண்மை. நான் நகைச்சுவைக்காக பேசுவேன். என்னைய பொறுத்தளவு இந்த தம்மராக்கி நாடு சாதாரண நாள் கிடையாது. இங்க இருக்க ஐயனாரும் ஏலகாத்த அம்மனும் எத்தனையோ ஊர் மக்கள்லாம் இங்க வணங்குற காரணம் இந்த தம்மராக்கி தெற்கு தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவரையான்பு வாரிசுகள்லாம் இந்த தெய்வத்தை வணங்கி இந்த மண்ணு நாளூர் நாடுன்னு உலக நாட்டுக்கே தெரிந்த அந்த தம்மராக்கி மண்ணுல ஒரு படிக்கிற ஒரு சிறுமி 18 வயசான பிரதீஸ்வரி வந்து ஒரு நாடகத்துல நாடக நகைச்சுவை நடிகையாக நீ நடிச்சு உன்னைய மாதிரி உங்க அம்மா ஆத்தா உன் தம்பி எல்லாம் ஒரு 10 பேத்த கஞ்சி ஊத்துறவாறு. என்னைய பொறுத்தளவு இந்த நாடக உலகத்துல நீதான் உயர்ந்தவள் என்பதை இந்த தம்மராக்கி நாட்டுக்கு உனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அப்படிலாம் சொல்றேன். கட்டி பிடிக்கும் போது ஓடக்கூடாது. அப்பதான் நாளைக்கு சிவகங்களை போய் நம்பாலு போண்டா வாங்கி தருவேன். அப்படி நீ ஏச்சு ஓடுனேன்னா ஒரே ஒரு தகடு தான் தாலி, கை கால் விளங்காம ஒரே ஒரு தகடா? ஒரே விஷயம், ஒரு காலத்துல நான் சந்திச்ச ஒரே ஒரு டான்ஸ் தாமரை செல்வி. அவங்கள மேடையில அதுக்கப்புறம் ஒரு லலினம் ஒரு முகத்தோற்றம் நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுக்காக அடுத்த டான்ஸ் யூடியூப்ல பார்த்துட்டா என் கூட நடிக்காது, விளக்கமாத்த கொண்டு அடிக்கும். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த முகம் இந்த துளி சுருங்காத வரைக்கும் தான் உன்னை தமராக்கி மட்டும் கிடையாது, எந்த ராக்கிக்கும் உன்னை நாடகத்துல கேப்பாத்தா. உன்னை சுருங்கிருச்சுன்னா நீ வீட்டுல சுருங்கி படுத்துக்கிறன்னு ஊருக்கு வரக்கூடாது. அப்புறம் வெறி நாயெல்லாம் அவுத்து விட்டு கடிக்க விடுவாங்க, அவஞ்சு விடுவாங்க. உன்னை நான் பெத்ததுக்கு சாரி வார்த்தை தப்பு தானே. இவ்வளவு எப்படி நான் பெத்தேன்? அதானே கோத்தா உன்னை பெத்ததுக்கு. தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னைன்றேன். இந்த சென்னையில போய் ஆத்தானா சொல்றேன் அங்கோத்தா. நம்ம காட்டு போய் அங்கே போயிட்டானா என்ன கோத்தான்னு ஆத்தா பாயிட்டானா பீச்சர் எடுத்துறேன். அவன் கோத்தா என்ன சத்தா. எனக்கு இந்த தமிழ் குடிமகன் படத்துல இந்த ஷூட்டிங்ல சாப்பாடு வச்சாங்க. அப்போ ஒரு ஆளு என்கிட்ட வந்து சோறு வைக்க வந்து என்கிட்ட கேட்டேன். நோ எம்கேரண்ணா பொய் கோயம்பு ஊத்தவா, பொய் கோயம்பு கோயம்பு ஊத்தவா, கோயம்புண்டியா நீ கிளம்புடா வந்து. உங்க ஆத்தா உன்னைய பெத்ததுக்கு
உங்க அப்பே பரிசா போட்டதுக்கு பருவமடைஞ்ச புள்ள ஒருத்தி தம்மராக்கி நாட்டுக்கு வந்ததுக்கு அடி மனசிருந்தா சிவகங்கா வாடி என் பிரகதீஸ்வரியம் அடிய நிறச்சம் போடி உன்ன நான் போட்டாச்சு சொன்னாங்க அப்படி அப்படி நெருங்கி வரும்போது நீங்க என்ன பண்ணணும் லேசா லென்த்தா முன்னாடி கூடாது அது எனக்கு வந்து அப்படியே முள்ளு எரிச்சது மாதிரி இருக்காமா அப்படியே லைட்டா சொரட்டி அப்படி லேசா நம்ம கிரேண்டர் பெல்ட் மாதிரி பிச்சுக்கு அதக்கி கொடுத்தான் வேற முள்ளு குத்துன எடுத்த வைத்தியரா ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல சொல்லுங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ல சொல்லுங்க இவ்வளவு நேரம் நல்லா தானே ஆடினேன் என்ன ஆச்சு அவருக்கு உசிரியா போச்சு தம்பி இங்க பாரு அதற்கு ஒட்டாம வச்சதே வேண்டாம் அதை தூக்காத இவ்வளவு நேரம் கொஞ்சம் உயர்த்தி பேசினடி இந்த மைத்து தாண்டி உங்ககிட்ட சீனு வர்றது பச பசன்னு எனக்கு இவ்வளவு நேரம் நல்லா சொன்ன போது உணர்ச்சி வசப்பட்டு புனட்டினேன் இந்த எபேட்ட ஒட்டுடி என்ன பண்ண ஓடுற புதுசா வண்டி ஓட்டுறவே பிரேக் எது கழிச்சதுன்னு தெரியாம வருவேன் அந்த ஸ்பீடு மேடம் நீ விலகும் போது இந்த வெள்ளரி புஞ்சு வைக்கிறேன் பாரு மேல ஏதாவது ஆயிடுச்சு அண்ணே கோஆபரேட் பண்ண சொல்லுங்க நீங்க என்ன கூட வெறித்தனமா பண்ண எப்படி ஆடுறது அப்போ தம்பராக்கி நாட்டு அம்பலார் அப்பு இருக்கீங்களா இன்னைக்கு எனக்கு கிரகம் சரியில்லை நாடகத்தை மாத்தி வைப்போம் என்னாச்சு எப்ப போய் வெறிச்சு அப்புறமா என்ன செய்யுது ஏமா ஏமா வாமா நீங்க கொஞ்சம் வேகமா ஆடுங்க இது ரொம்ப வேகமா இருக்கு மெதுவா ராதா நைவா போய் ஆக்கிற நெளிப்ப என்ன செய்ய செய்யுங்க போனாலும் புருஷன் அறுவாட்டை வெட்டுவே இல்ல நீ நான் வரும்போது மட்டும் உனக்கு கசகசம் இருக்கு வாட்ஸ்அப்ல முட்டை மட்டமா வர்றாங்க சாரி தூக்க வச்சு உனக்கு வீடியோ கிடக்கு கடலோட கடலரச இந்த கல்ல பரப்போட நீ உரச அண்ணே கள்ளப்பருப்பு அண்ணே எதுக்குப்பா அதை வித்துக்கிட்டு கால கெடுக்க அப்ப 300 ஒருத்தர் இந்த பிள்ளைய கட்டி பிடிங்க வானே என்னையா சொல்ற வித்த காசுல அப்படியே அலை வாங்கி கொடுத்துறாங்க உன்னோட நான் இந்த தமராக்கி நானூறு நாட்டுக்கு போற கலைய ஆட்டாத மாட்டாத இந்த காட்டாத கவட்டுக்குள்ள காலை ஓட்டி பிச்சு எரிஞ்சிருவேன் அப்புறம் உள்ள போய் மாட்டிக்க பாத்துக்க சிங்கினா சிங்கி அட்டியா சிரிச்சா நத்தி அட்டியா பஞ்சி வளைஞ்சு கும்மி அட்டியா சிங்கினா சிங்கி அட்டியா இங்க வருவேன் இப்ப யூடியூப்ல உன்னை அதிகமா
ஏமா நான் நாடகத்துல போட்டு போட்டு இந்த ஊர்ல கூட நாடகம் பேசும்போது கேட்டாகலாம் என்னன்னு பிரீதீஸ்வரி தான் வேணும்னு இளைஞர் ஊரா இப்ப கை தூக்க சொல்லுவா. அந்த பிள்ளையை பிடிச்சாலாம் கை தூக்குங்களே, சும்மா தூக்குங்க, இதுல இருந்து ரசிக்கலாம். என் கமலோட எங்க மாம்ஸ் 2 கை தூக்குறாங்க. பட்டு சட்டையா தூக்குது. மருதமணி மரியாதை எதிர்த்து போயிடா, செல்லும்போது எரிஞ்சுப்பா. உனக்கு பேத்தி வேணும்டா. இப்பதான்டா அவன் சேரோட மரமலாக்க. ஏன்னா பிரீதீஸ்வரி அப்படின்றது உனக்கு ஒரு அழகு தோற்றம் இருக்கு. தம்பி ராம ஐயா யூடியூப் பாப்பாரு, வடிவேல் ஐயா யூடியூப் பாப்பாரு. அவங்க எனக்கு போன் அடிப்பாங்க, வடிவேல் ஐயாவும் தம்பி ராமையாவும். விமலனையும் கூட என்னை கேட்டார், இந்த பிள்ளை ஒரு முக லட்சணமா இருக்கு, சின்ன வயசுல நயன்தாரா அப்படித்தான் இருக்குன்னு வடிவேல் ஐயா உன்னை சொன்னாங்க. ஏன்னா சந்திரமுகி ஷூட்டிங்ல பார்த்தாங்க அப்பயே. இவா அப்படியே உன்னை சினிமா வட்டாரங்கள்லாம் உன்னை பாக்குறாங்க. அது காரணம் புதுக்கோட்டையில எத்தனையோ பேர் பெருமை சேர்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க சங்கத்துல. எங்க அண்ணன் ஒரு பேரு, என் தம்பி இவங்க, நாங்க எல்லாருமே. நீ ஒரு லட்சணமா ஒரு 10 பேத்தை காப்பாத்துற, பெரிய விஷயம் கிடையாது. ஏன் பயப்படுற? எல்லாருமே யூடியூப்ல பார்க்கும்போது நீ வெறிச்சு போனேன்னா ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப ராதாகிருஷ்ணனுக்கு இந்த பிள்ளை செட் ஆகாத போல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எரிச்சல் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்க தெரியுமா? ஏதோ கட்டி பிடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் மூட திட்டு சிம்மக்கர்ல மண்டி ஓடுக்கிட்டு உன்னை நினைச்சு செருப்படுத்து தலையில அடிப்பாங்க. இந்த முட்டையை இங்க வா, இது அவசரப்படாத, நான் எது சொன்னாலும் ஏதாவது சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு கிளுகிழப்பு, ஒரு குழுகுழுப்பு. இப்ப நான் உன்னை லவ் பண்ணி உன் பாட்டை பாடணும்னே உள்ள இருக்காதுங்க. நாடகம் பேசினால் மட்டும் முழிப்பாரு. ரூபாத்தால எதுலையும் கிழிஞ்சதை பாத்துருவானா என்ன போதுன்ட்டு. அப்ப சிரிக்கிறியா இருமலா என்ன? அதனால நான் எத்தனையோ பிள்ளைய மேடையில கட்டி பிடிச்சி ஆடி இருக்கேன். ஆனா இந்த மாதிரி எந்த பிள்ளைட்டு நான் வந்ததே கிடையாது. எரிச்ச மசுறேன். ஏமா நான் ஒட்டி உங்களை கட்டி பிடிக்கும் போது ஏதாவது தெம்படுதா? நானே 8 வருஷமா கலட்டி வீட்டுல தானே வச்சிருக்கேன். என்னடா அதனால ஐயோ ஒரு 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண முடியுமா? 1 ரூபாய் காணும். இருடா அவசரப்படாது பாரு. என் தம்பி அதுக்குள்ள நீர்மலைக்கு உரிமை கொட்டியான் பாரு. பாரு நான் ஜாகனா நான் தெருவில் தெரியும். இந்த வச்சா எப்படி அடிக்கிறான் பாரு. அவன்லாம் போயிடாத, கொஞ்சம் சிமுண்டு முடிய சிமுண்டு இல்லாம கலவை ஓடுவேன். அதனால எனக்கு நரம்பு தலைச்சி. அதனாலதான் உன்னை பார்த்தவனே படபடன்னு வரதடா. நான் என்னடா செய்வேன்? இருங்கப்பா. இருமா, வேட்டையான நாய்க்கு இழைக்காம நக்குமோ? இவ்வளவு நேரம் உன்னை வேட்டை தாண்டி ஆடி இருக்கேன் ஓடி ஓடி. ஐயோ முயலை கடிக்க முடியாத பல்லு போன நாய் மாதிரி எங்க எல்லாமே போச்சடா. அதனால உங்க அவர் பேசலாம் கேட்காது. ஏன்னா அவன் டாஸ்மார்க் இருப்பேன். ஒரு ஊர்ல அப்படித்தான் ஒரு ஆளு முன்னாடி உட்காந்துட்டு நான் வந்தேனே, ஏய் அப்படின்னு உள்ளவோ அப்படின்ட்டு. நான் சரி என்ன ஊர்ல பெரிய ஆளா இருப்பேன்னு நல்லா இன் பண்ணி இருந்தேன். ஊர்ல பெரிய ஆளா இருப்பேன் போல சொல்றது கேட்க நான் போயிட்டேன். டான்ஸ் வந்துச்சு. வந்துட்டு ஆத்தாடி இந்த உடம்புடுச்சு, உடம்புலாம் இருக்கட்டும் உள்ள வந்துட்டேன். வள்ளி வந்துச்சு, எல்லாத்தையும் போய் சொல்லிட்டேன். கடைசியில வந்து நாடகத்தை 2 மணிக்கு முடிச்சிட்டான். ஊர் அம்பலார் வந்து ஊர்ல அற விட்டாரு. என்ன யாரை கட்டுறா முடிச்ச இந்த அவர் உள்ள வச்சுனாரு. அவன் முண்டை நேத்து தாண்டா கீழ்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். அந்த மாதிரி பத்தியா இவ்வளவு நேரம் நான் அந்த பிள்ளைய சொன்னல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருச்சான்னு போயிட்டா. அவர் என் புலப்பு இப்படித்தான் தெரியுது. என்ன வெளிய வெளியே தடவேன். காலையில நான் கார்ல போயிருவேன், மகேந்திரவன்ல படுத்துக்கிறோம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். சொல்ல முடியாது நீங்க எத்தனை தலானியை கட்டி பிடிச்சி படுத்திருப்பீங்க. இருங்க மேடம், உங்க பேரு என்னன்னு சொல்ல முடியுமா? சுனிதா. சுனிதா. அண்ணே ஓன் திறந்த ஒரு ஏங்க பேருங்க. நான் கூட நீ சமைக்கிற பொருள் நினைச்சா. உங்க பேரு சமைக்கிற பொருளா? உங்க பேரு அம்புட்டேன் தா. அம்புட்டேன் தாவா? ஆமா சுமிதா அம்புட்டேன் தா. முடிஞ்சு கிளாஸ் கைதட்டலாம். என்னாச்சு? இவன் யாரா? இவனுக்கு சாவி வருது. எந்திரிச்சு கூட்டிட்டு போங்க தயவு செய்து. அதனால உங்க பேரு பிரகி. அண்ணே அது பேரு பிரகி தின்னியா? பிரகி தின்னியா? நயன் தாரா. ஏங்க என்ன சொன்னீங்க? பிரீதீஸ்வரி சொல்லுங்க.
என் பேரு எம்கேஆர். நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் எங்களை போலவே இருப்பான். எனக்கு நல்லது. இது எப்படிங்க? ஏன்னு கேளுவேன். ஏன் தீபாவளி பொங்க வந்தா எப்படி எனக்கு காசு கொடுப்பாங்க? இப்படி ஒரு முறைகட்ட குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு வந்து புலப்பாப்புல இருக்கும். அதே மாதிரி உனக்கெல்லாம் பிள்ளை வரதுச்சுன்னா எப்படி அந்த முதல்ல அந்த நரசும் டாக்டர் செத்தே வாங்கி வெள்ளாட்ட புழுக்க செய்துதான் கிடக்கு பெட்டில் ஏன் கொடுத்து வச்சவன நமக்கு தெரியாதப்பா. எப்படி தெரியுமா? காதல் கண்ணுல பால தம்மராக்கி நாட்டு இளைஞர் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சுல பால மாத்ததென்ன சொல்லம்மா, பாராட்டு போட்டு வந்த மாறே மாறே மத்தார பூவி வந்த தேரே தேரே அஞ்சுதமே ஏரஞ்சுதமே 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 கண்ணுல பாலம் நம்ம கண்ணுல பாலம் ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்க்க வந்தது சொல்லம்மா. கூலி முட்டை எடுத்து போட்டு வச்சு பல்வரசு பார்த்தா பொண்ணு சுதியேறது அடிங்கோத்தா மனசுகம் பாடுது சாத்து கூலி சார் எடுத்து பேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான் ஒன்னத்தான் கொட்டதும் கொட்டதும் என்னமோ கண்ணுல பாலம் என் கண்ணுல பாலம் ஊத்த வந்து கண்ணம்மா, என் நெஞ்சில பால வார்க்க வந்தது சொல்லம்மா. எரும மாடு கத்தால வர வந்துச்சுடா. முகமே எவ்வளவு நேரம் கழிச்சு கொண்டே இருக்கேன். கள்ளழகர் கோவிலில் கண்ணெடுத்த கல்லுச்சல நேரில் மஞ்ச நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலம் அம்மா தாமரை பாக்கி வந்த பச்சைக்கு போடு வந்து விளையாடணும் தூக்கி பச்சை கூத்தாடணும் மேலதான் கட்டணும் கட்டணும் தாயோ கட்டணும் கண்ணுல பாலம் எங்க கண்ணுல பாலம் ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்க்க வந்தது சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த பாரே பாரே மத்தார பூண்டு வந்த தேடே தேடே அஞ்சு கைது நல்லா தட்டலாம், இல்லைன்னா எதிர்த்து போவேன். என்ன நல்லா தானே தட்டினா உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க, என் காதல வீட்டுல போய் சொல்லு. அவங்க 4 பேருக்கிட்டையும் அவ 4 பேர்ட்டு போயிட்டு வந்து சுடுதண்ணியில அலசிட்டு வா. எதங்க பக்கு வரும், வெந்து போயிடும். ஏங்க உங்களை எப்படி காதலிக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லுத்தா. எனக்கு ஒரு மாதிரியா பரவடன்னு வரும். ஏங்க என்னாச்சு? என்னமோ தெரியல, உன்னை கட்டி பிடிச்சதுல ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. கட்டி எங்கேயா பிடிச்ச தூக்கி வீசுறியே? தூக்கி வீசுற பாவாடை துவைக்கிறே கிடையாது. நீ எதை குடிக்க வரேன்னே தெரியலையே. நல்ல வேலை மூக்கு அடைச்சதுனால தப்பிச்சு. முகரையில பாரு. மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு சீனே
காத்து போவோம் ஏப்பா என்ன அளவு எடுக்கிறியா? இல்ல வாழ்த்துக்குள்ள காத்து போவோம் 3 அந்த ஒரு நடிக்காக உதிர் வாழுது அழகு சேலை மேலதான் ஆசை வச்சேனே. ஏபிஎம்எஸ் சார்பாக 101 அம்பளிப்பளித்திருக்கார். தேவி திருமணம் முத்துராமலை தேவரையா புகழை பாட சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு படிப்பேன், அடுத்த அன்னை படிக்கும். வள்ளி ஐயா அடுத்து இந்த பாடி இறக்க முடியுமாயா? ஹலோ இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருபூச்சைக்கு. வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருபூச்சைக்கு. வாங்க 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 பசும்பொனுக்கு தேவர் குருபூஜைக்கு. ஐயா வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரைய குருபூச்சைக்கு. கமுதி முதுகுலத்தோர் கமுதி முதுகுலத்தோர் தம்மராக்கி திறந்துருச்சு.
ராமலிங்க தேவரைய சாகவில்லை தம்மராக்கி கல்லறி இறங்க நெஞ்சில் மாளிகின்ற வாங்க